வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பட்டாணி பருப்பு மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கடலை பருப்பில் மசால் வடை செய்கிறத விட பட்டாணி பருப்பில் செய்யும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதற்கு தேவையான பொருட்கள்: பட்டாணி பருப்பு 2 கப், வெங்காயம் 4, வரமிளகாய் 6, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அது கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். இஞ்சி 1 இன்ச், பூண்டு 5 பல், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 1 இன்ச், கிராம்பு 2, கொத்தமல்லி தழை சிறிதளவு, கருவேப்பிலை தழை சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு. பட்டாணி பருப்பை நல்லா கழுவிட்டு 5 மணி நேரமாவது நம்ம ஊற வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வடை நல்லா கிறிஸ்பியா வரும். ஊறின பருப்பை தண்ணியை மூட்டு வடிகட்டிட்டு பருப்பை தனியாக எடுத்துக்க போகிறோம். பருப்பு கூட வரமிளகாய், உப்பு, பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாம் போட்டு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டை லேசாக தட்டி அதையும் இந்த மாவோட பிணைஞ்சுக்கோங்க. அது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை, பொடிதாக நறுக்கிய கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கிறோம். இது எல்லாம் கலந்த மாவை சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சு நம்ம உருட்டி வச்சுக்க போகிறோம். கையில் தண்ணியை நல்லா தடவிட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து லேசாக தட்டி மிதமான தீயில காஞ்சிட்டு இருக்க எண்ணெயில் நம்ம இதை போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். வடையை மிதமான தீயில வச்சே பொரிச்செடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி வெளியே சீக்கிரம் செவந்துரும், உள்ள உங்களுக்கு வேகாம போயிடும். வடை 2 பக்கமும் பொன்னிறமானதும் நம்ம அதை எடுத்துக்கலாம். மிக மிக சுவையான கிறிஸ்பியான சத்தான பட்டாணி பருப்பு வடை தயாராயிருச்சு. இது எங்கள் அண்ணியோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.